ஏத்து மேல ஏறிட்டேன். போட்டா டான்ஸ் இப்படி போடணும்டா. மறுபடியும் ஒரு அடி. போய் பொழப்ப பார்க்க போகணும் வர இடத்துல இளைஞரை வந்து நிக்கிறேன். என் பொழப்பு என்ன செய்ய போறோம் எது செய்ய போறோம்னே தெரியல. நான் வந்த போக்குல என் பொழப்பு நின்று போச்சு. ஆரம்பமே நெருப்பு பயிலிடாவா கொடூரமா. அப்படி என்ன பொழப்புக்கு வந்தீங்க? என்ன பொழப்புக்கு வந்தோம்னே எனக்கே தெரியல. அறிவு கட்ட முண்டான் கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஆம்பளை தானே, கண்ணு தெரியுமா உனக்கு தெரியாதா? நான் பாட்டு காட்டிட்டு இருக்கேன், நீ பாட்டு வந்து நங்குன்னு அடிக்கிற. மரியாதை கெட்டு போயிருந்தேன். நான் பாட்டுல என் வேலையை பார்ப்போம். இங்க இருந்தா பொழப்ப ஓட்ட முடியாதுன்னு கிளம்பி வந்துக்கிருந்தேன். இங்க இருந்தா பொழப்ப ஓட்ட முடியாது, வேற எங்கேயாவது போக வேண்டியதானே. எங்க எதுக்கு போந்த? கோபம் வந்த இடத்துல நீ இடத்துல வந்து நின்றுட்ட. இவ்வளவு தூரம் பாதை கிடக்குது, அங்கெல்லாம் போக கூடாது, இதுல வந்து ஏறணுமா நீ? ஏமா எந்த பாதைனா ரோடுனா நேருக்கு நேரம் தான் போக முடியும். ஏன் வளைச்சிட்டுல போக ஒத்துக்க மாட்டியா? மரியாதை இல்ல, மரியாதை கொடுத்து மரியாதை. மூச்சி மோகரை பாரு, பப்புடு மோகரை பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்க மாட்டான். ஆளு ஜெய்சே பாரு, பப்புன பாருங்க எப்படி இருக்காருன்னு. சரி வினிதா, கார்த்தி, மரியாதை முக்கியம், ரொம்பவே முக்கியம். அசிங்கமா பேச மாட்டேன், அசிங்கமா செய்ய மாட்டேன். நான் ரொம்ப நல்ல பிள்ளைன்னு எல்லாருக்குமே தெரியும். தேவையில்லாம அப்படி ஏதாவது வாயை விட்டு ஏதாவது தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்க பிடிப்பேன், எதை மிதிப்பேனே தெரியாது. மரியாதையா இருந்துக்கோ, உனக்கு இதுதான் மரியாதை. சரி, சும்மா இந்த மிரட்டுறது இந்த உருட்டுறது எல்லாரும் வருவேன், எல்லாரும் மிரட்டுவாங்க உருட்டுவாங்க. சரி, ஆனா இந்த வினிதா கிட்ட மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் கிடையாது. ஒன்லி செஞ்சுட்டு போயிருவேன், செஞ்சுட்டு விட்டு போயிருவேன். நீங்க செய்யுங்கன்னு தானே ரெடியா இருக்கேன். ஆமா, உன்னால தான் முடியாதுல்ல. நீங்க எப்படி வேணாலும் உன்னால முடியாதனால நீ உங்க தோளுக்கு நான் ஒத்து வந்துருவேன். நீங்க எப்படி செஞ்சாலும் சரி. அப்ப நீங்க உட்காருங்க. நீங்க உட்கார சொன்னாலும் சரி, படுக்க சொன்னாலும் சரி. ப்ரோ நீங்க முதல்ல உட்காருங்க. முதல்ல இருந்து நீங்க சங்கு போட்டு என்ன அடிச்சாலும் சரி. பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிக்கணும். அம்மா நீங்க பிள்ளையார் சொல்லி போட்டாலும் சரி, பிள்ளையார்கிட்ட சொல்லிய கேட்டாலும் சரி. பிள்ளையார் சொல்லி போட்டு தான் நான் ஆரம்பிப்பேன் இந்த ஒரு வேலையை. நீங்க இப்ப உட்கார்ந்தீங்கன்னா ஒரு தடவை பிள்ளையார் சொல்லி போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு சொல்லி வேணா நான் போடுறேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் நல்லா போடுவேன். என்ன போடுவீங்க? நீங்க ஆளை பார்த்து இட விடாதீங்க. கொலை ஓடுவீங்களா? அம்மா நீங்க ஆளை பார்த்து கொலை ஓடுவீங்களா? உங்களுக்கு ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க, நான் பிரிச்சு போடுவேன். அங்க ஐயோ நல்லா நம்ம பார்க்காத வேலையே இல்ல. ஏங்க 2 4 6 பிரிச்சிருவீங்களா? ஐயா 2 ஆனா உங்களுக்கு டிக்கி சூப்பரா இருக்கு. மூஞ்சிய பார்த்து பேசு 3 காசு முண்டை. மூஞ்சிய பார்த்து பேசு 3 காசு முண்டை. டூப்லெட் பவர் கம்மியா இருக்கு. ஆமா உனக்கு தான் தட்டி இருக்குது. ஏதோ ஒன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மரியாதை நடந்துக்கம்மா. நீ முத மரியாதை நடந்துக்க. சரி பொம்பளை பிள்ளையா இருக்காங்க, நல்லா பொம்பளை பிள்ளையா இருக்கீங்க. ஆளு பாக்க நீங்க பேசுறதெல்லாம் சரிதான் கேட்டுட்டு போறதா? பாக்க என்ன சிரிக்கிற? சூப்பரா இருக்கு. மூஞ்சி முகரை பாரு, நீ அசிங்கமா இருக்கற. நான் அசிங்கம் தானே இல்லைன்னு சொன்னேன். ஆளு முகரைய பாரு. ஆனா நீங்க ஆனா என்னையா உங்களை பார்த்துக்கிட்டே ஐயோ பார்த்துக்கிட்டே என்னையா சொல்ல வர்ற? உங்களை பார்த்துக்கிட்டே கச்சா கச்சா கச்சான்னு. ஓ நான் என்னை என் போட்டோவை வச்சுக்க செல்லுல கொண்டாங்கிட்ட வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு கஜா கஜானாலும் தெரியல. கிஜா போட்டோ வச்சு அடிக்கிற கணக்கு வந்தா மூஞ்சி முகரைய பாரு. தேவலமா பேசாதே, உனக்கு மரியாதை கிடையாது. இதுதான் உனக்கு மரியாதை. பிரச்சனை பண்ணிக்கிறே. என்ன ஏத்துங்கற ஒரு ஏத்து. ஏத்து மேல ஏறிட்டேன். போட்டா டான்ஸ் இப்படி போடணும்டா. மறுபடியும் ஒரு அடி. ஏய் எருமோட என்ன இருக்க அடிச்சே. கேன் இல்லாம வா. ஏண்டா இளைச்சவனே, என்ன ஏண்டா பொம்பளை பிள்ளை இந்த ஏத்தி எது பேசாம நிக்கிறடா? அண்ணே பொம்பளை பிள்ளை ஏத்தையில நம்ம செம்மனன் தானே நிக்கணும். திருப்பி அடிச்சவன் நம்ம அவுட் ஆயிடுவோம்னே. அப்படியா? நீ என்ன ஏத்து அடி போட கேன போய் சொல்லு, கிறுக்கு போய் சொல்லு. வெக்கமான சூடு சொர்ண ஏதாவது கொஞ்சமா என்ன வேணாலும் செய். ரோச வரும். நீ என்ன வேணாலும் செய். எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே மழை பெஞ்ச மாதிரி நீ என்ன செஞ்சாலும் நான் செவனேன்னு தான் நிப்பேன். ஏன் ரோசமே வராதா? அப்படி இல்ல, கோபமே வராதா? இந்த நேரம் எந்த நேரம்? என்ன நேரம்? 12:30க்கு தான் கட்டி பிடிக்கிற சீனு. இது ராத்திரி நேரம். இந்த நேரத்துல கிளச்சி விட்டோம்னா நம்ம அவுட் ஆயிடுவோம். நீங்க நீ அடி போடா கேன போய் கிறுக்கு போய் தூய்மையா குடிக்கணும் கேளு. சீ கர்மத்தை அத பத்தி நான் கவலையே பட மாட்டேன். என்ன கேட்டாலும் நீ செவனேனே இருப்ப. லேடிஸ் அடிக்க அடிக்க நமக்கு இன்பம் கூடும். ஐயோ நான் திருப்பி அடிக்க மாட்டேன். அடிக்கவே மாட்டீங்க.
இங்க நம்ம தெரியுமே. ஒரே அடிதான். எங்க ஒன்னே அடிக்க வேண்டியதா, காலையில நம்ம அடி ஆரம்பிச்சிட வேண்டியது. என்ன அடிவாடி காலை நம்ம அடி கச்சா கச்சா மச்சா மச்சா கிச்சி கிச்சி. வீட்டுல போயா இப்ப வீட்டுல போய் அடிப்பாங்க. நீ காரி கூட துப்பு வலிச்சு நிக்கிட்டு பாரு. சூப்பர். அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். இப்பதான் உனக்கு அவார்டு கொடுத்த மாதிரி இருக்குது. ஏய், award விளக்கா பார்த்தாரு எடுத்து 2 குத்து குத்துடா. ஐயோ, நீங்க விளக்கு மாத்தாது 2 குத்து குத்துங்க. சந்தனம் பூசின மாதிரியே நான் இருக்கு. அதை வாங்கிட்டு நான் 2 குத்து சட்டார் மாட்டார். நீ குத்தி அப்படியே அத்தோட நாளா எங்க இருப்ப அவன் அப்படி குத்துனா நீ வலிச்சுதான் நான் சரி, நீ ஆளை பார்த்து இட விடாத. நீ என்ன அப்படி இப்படி இட ஓட்டாத. நீ நினைக்கிறீங்க. நீ நினைச்சிட்டு இருக்கற ஆ. நீ இத பெரிய ஆளு, நான் நட்டமா நிமித்துறேன்னு. ஆ. உன்னைய படுக்க போட்டு அப்புறம் நான் நிமித்திடுவேன். ஓகே, இப்ப மாத்திட்டாங்க. ஒல்லி முத மாதிரி இல்ல இப்ப மிஷின். கிரைண்டர் பாத்திருக்கியா இல்லையா? ஆமா, அந்த காலத்துல முத மாதிரி நம்ம அப்பெல்லாம் ஆம்பளை தான் கான்கிரீட் போடுவாங்க. இல்லங்க, அந்த காலத்துல கல்லு இருக்குல்ல ஆட்டாங்கல்ல, ஆமா. அது கீழ அது பாட்டு செவனேன்னு இருந்துச்சு. ஆமா, புடிச்சு மேல இருக்கறத ஆட்டுனாங்க. அப்படியே மேல இருக்க நான். மேல இருக்கறத ஆட்டுனாங்க. இப்ப வந்திருக்கல கிரைண்டர். ஆமா, மேல இருக்கறத ஆடுது. ஆமா, கீழ இருக்கறது எல்லாமே நீங்க தான் கிரைண்டர். நான் வந்து மேல இருக்கறானு. நீங்களே ஆட்டிக்கிறீங்க. ஆமா, நான் சும்மா இருக்கேன். ஒன்று செவனேன்னு இருக்கு இந்த போல அடிக்கணுமா? ஆமா, அது ஒரு யோகம் தான். அடே அப்பா, வாய பாரு, நல்லா கிளவி பூதா. சரி, என்ன வேணாலும் கருத்து பாடா போட்டு அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். வாங்கிட்டு தான் போவேன்னு நினைக்கிறேன். அம்மா, நீ பேசு, எனக்கு என்ன வேணாலும் செய். என்னதான் உன் பிரச்சனை, அதே சொல்லு. நான் என்ன பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானே. சூப்பரா இருக்கேக்கா. கார்த்தி யார் மரியாதையா உனக்கு? இதை கேளு. நானா இருக்கட்டும். ஏய், நாளைக்கு நீ போற ஊரை சொல்ல, உனக்கு நாட வைக்கிறாரா? எனக்கு நானா என்ன செத்தாளுக்கு நீ முத்தா கொடுத்துட்டே இருக்கனால உனக்கு நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க. போமா, அதுக்கெல்லாம் பயந்தாள் இல்லம்மா. நாங்க சொல்லலப்பா. மனுஷன் எதுக்கே வாழ்றான்? தாள கரதே சொல்றாங்க. மனுஷன் எதுக்கு வாழ்றான்? எதுக்கு வாழ்றான்? அது நான் சொல்றேன் கேளு. மனுஷன் எதுக்கு வாழ்றாங்க திரும்ப? உனக்கு ஒரு 2 சான் வயிறு, அவனுக்கு 4 சான் வயிறு. 4 சான் வயிற்றுக்கு தான் 4 சான் இல்ல. எல்லாத்தையும் மாறி போச்சு. இல்ல, எல்லாருமே ஒரு வசனம் சொல்லுவாங்கல்ல. இவன் என்ன வயிறு வலிக்குமா? நீ எந்த சரக்கு சாப்பிட்டா என்ன தெரியல. வந்திருந்து மாப்பிள்ளைன்னு சொன்ன, அப்புறம் பங்கான்னு சொன்னா கேட்டா சம்மூராஜா அண்ணன் மேல பழிய போறேன். எந்த கடையில வாங்கினாரு கேளு முதல்ல. ஏறுமா இங்க பாருங்க, அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல ஒரு வசனம். சரி, எல்லாமே என்னத்துக்காக? இந்த ஒரு ஜான் வயித்துக்கு தான். உண்மை. எனக்கு உண்மையாலுமே அம்மா, உங்களுக்கு 1 ஜான். உங்களுக்கு எத்தனை ஜான் இருக்கு? நமக்கு 4 ரவுண்ட் இருக்கு. வளைச்சு அளந்துட்டாரு. இந்த நாடகத்துல நான் பப்புனா நீ பப்புனாடா. அவன் முதல் தெளிவா கேளுங்க. 8:45 இருந்து அவன் தான் பப்புன் மாதிரி நடிக்கிறான். வந்து இறங்குனே முத்தம் கொடுக்க வரேன், பிராந்தி வாட குப்பீர்னு நடிக்கும். சரி, அடிக்கிறிய எனக்கு சரி, உனக்கு எனக்கே எப்படின்னா என் குழந்தையா என்ன கதை. ஐயோ பாவம். பாவ பெண்கள்லாம் பாவம். சரக்கையும் போட்டுவிட்டு கோயிலையும் போட்டு முத்தம் கொஞ்சம் பாரு. எப்படி அதெல்லாம் தாங்கிட்டு பொம்பளை கடிச்சு வச்சுக்க. ஏங்க அப்படி பண்ணி அப்படி வேற யாரையும் சேர்த்து வச்சுக்காடி அப்படின்னு கேட்பேன். ஓ மனுஷ என்ன நீ கொஞ்சம் மாட்டியில, நான் என்ன மயிருக்கு கொஞ்சம் ஒத்த வாங்க முடியாதுல்ல. ஐயா, நானும் வீட்டுக்கே போய் பல வருஷம் ஆச்சு. நம்ம மோரைக்கு எந்த பொம்பளடா செட்டா? ஏய், உனக்கு தான் கம்பெனி ஒரு ஆள் காரோட அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் என்ன? ஐயோ, ஒரு காரம் எனக்கு வேணாம்டா. அடி கட்டுக்கலையா வெள்ள அர்த்தமணி என்ன கூட கூட்டிட்டு வரீங்கல்ல, அப்ப நீங்க அத வந்து அடி கட்டுக்கலையா வெள்ள காலம் இல்ல தூக்கம் இல்ல. உங்க வாயை பார்க்கும்போது அம்புட்டு ஆசையா இருக்குது. அம்மா, என் வாயை வச்சுதான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, வாங்க. இல்ல அவரு போடுறாரா இல்ல நீதான் போடுறியா? ஆனா எனக்கு திருவிழாவிலே உனக்கு தாண்டா ரெடியா இருக்க. ஆர்வம் இன்னும் எப்ப தான் இருக்க. ஒரு தொன்ன புத்திங்க. அடி கட்டுக்கலையா இல்ல காலம் இல்ல தூக்கம் இல்ல. அடி கண்மணிய உன்ன நான் நினைச்சு அம்மா நினைச்சு அம்மா நினைச்சு இழைச்சு போயிடாத. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா. காலையில என் பங்காளியில சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியே. சிங்கினா சிங்கி அடியா, சிங்கி அடியே சிரிச்சா. இந்த பிள்ளை கொடுக்கலாம்டா, 6000 கொடுக்கலாம்டா. சில பிள்ளைகளுக்கு குட்டிக்குள்ள ஒரு மயிரும் இல்லை. அன்னைக்கெல்லாம் ஒரு டான்ஸ் வந்தா தேங்காய் கொட்டாச்சு மாதிரி. ஆனா இன்னைக்கு தான் எடுத்து மிக்சியில் விட்டு அரைக்க வேண்டியதானே. இன்னைக்கு தானே ஆளு மருதமணி ஆள் கணக்கா போட்டிருக்காரு.
ரெண்டு பேத்துக்கும் சரியா இருக்கா? நம்ம 2 பேரும் கரெக்டா இருக்கு. என்ன ஒரே ஒரு இதுல மட்டும் நான் அவுட் ஆயிருவேன். எதுல? எனக்கு தள்ளிடுது. உனக்கு தள்ளும். கூட காலைல பிரசவம் பார்த்தா ஆனா ஒண்ணு சொல்ல, ஆளை பார்த்து எவ்வளோடாமா ஆளு குண்டா இருக்க மாட்டேங்காத. ஆ. என்னைய கட்டிக்க போற பொம்பளை யோகாரி. என்ன சொல்றிய? அது கட்டில் மெத்தையே தேவையில்ல. உன் மேலே எடுத்து படுத்து உருண்டுக்கலாம். நானே மெத்த மாதிரி ஆடுவாம்பே. ஐயோ. ஆடுவாம்பே. 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 ஏ பாகானையே ஆலமரோ 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 ஆலமர 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 இங்கு விழுகு 10,000 இங்கு விழுது 10,000 தன்னே நானே தண்ணி நின்றானே தானே நானே தானே நின்றானே தன்னே நானே தானே தம்பி பாதப்படிந்தே ஏடா பாட்டு பாடு சரி வாய் என்ன வடக்கு தெரு வர போதடா இந்த வாய் அந்த பொசிஷன் அபிநயத்தோட பாடுற வாய் அபிநயம். ஏய் இங்க கொஞ்சம் விளைக்குமா தம்பி கொஞ்சம் இன்னைக்கு உள்ள யூத்துக்கு தக்கன அந்த பாட்டை பாடுங்க யூத்துக்கு தக்கன இன்னும் கொஞ்சம் ஃபீலிங் வரணும் இன்னும் கொஞ்சம் வாப்போடா உனக்கும் தெரிஞ்சு வச்சா என்னடா வா போடா என்ன ஆம்பளை நினைச்சியா உங்க பொண்டாட்டி நினைச்சலாடா என்ன ஒருத்தன் வா போடுங்கிற ஒருத்தன் வா பின்னால போடுவோம்ங்கிற இந்த காசை வாங்கி நான் பீரல்ல கொண்டே வைக்க முடியும் நான் பாடுற பாடு போற வழியிலே நீ போட்டு கொலையா கூடுறாங்க. ஏய் அழகா இருக்கியாம்பா, உனக்கு அழகா இருக்கா? யாரு இந்த பாத்துக்கிட்டே இருக்காராம். நீ தாண்டா டிரைவர், நீ தாண்டா டிரைவர் டிரைவர் நீ தாண்டா அந்த வேலையை பார்த்தது. அங்கே விழுது 10,000 ஏப்பா அந்த அவங்க சொன்னதும் சரியா தானே இருக்கு. வா போடு அங்கே விழுது 10,000 தண்ணி நன்னானே அவனை மாதிரி வைத்த மட்டும் ஆட்டுமா வயிறு இடிக்குதா அவனுக்கு விழுது 10,000 அடிவாடி புள்ள ராசாத்தி மச்சிருக்கே ரோசாப்பு அது ஊட்டியில வாங்கி வந்தே அடிய மாட்டேன்னு சொல்லாதடி. அதான்டா யோ இந்த குத்துக்கு தான்டா காசு. அடி மாட்டேன்னு சொல்லாதடி பழிக்குது என் மனசு. உனக்காரது இல்லை எனக்கு தான் மேமிச்சமாகுது. பலிக்குது என் மனசு கோபப்படம வாங்கிக்கடி அடிய ராசாத்தி ஆடிபுல ராசாத்தி ஊட்டிய வாங்கினது ஐய மாட்டேனையே. கருகமணி போட்ட புள்ளு குட்ட
மேடு போடட்டுமா முள்ளே பாண்டியரே அண்ணன் இங்க இருக்காங்களா ஊர்ல இருக்காங்களா பக்கத்துல கத்தினா வாழைக்கண்டு அண்ணனா அண்ணா டே என்ன எப்படி லேடிஸ்னே நினைச்சிட்டியாடா நீ அவன் என்னே தாண்டா வர்ணிக்கிறேன் பானை அழகா இருக்கான் ஏய் ஒரு மாதிரியா பேசாத ஆளு நம்மளை தவறா நினைச்சிடுவா நம்ம தொடர்பு அப்படியே இருக்கட்டும் வந்தமா பார்த்தமான்னு இருக்கானு எதுக்குடா பாத்ரூம் வந்த சிங்கினா சிங்கியாட்டியா சிரிச்சா நெத்தியாட்டியா இல்லைன்னா என் தம்பி கையாட்டியா நீ அவனை ஞாபகப்படுத்தி விடுற அவன் வேற எதுக்கு ஒன்னே நோங்குறாங்க சிங்கினா சிங்கிட வா போடுங்கிறாங்க திடீர்னு சிங்கினா சிங்கியாட்டியா வேற ஒண்ணும் இல்ல தம்பி லிப்டிக் கிப்டிக் போட்டு அழகா இருக்க வச்சிருக்கையில அவங்க அதுல அழகா பாத்தியா உட்கார்ந்து ஆட சொல்றாங்க ஆங்க நீங்க தெரியுது பொம்பளை புத்தியில இருக்கேன்னு அவ பொம்பளை புத்தியில இருப்ப நீ என்ன நான் தெரியாம கேட்கறேன் என்ன கார்த்திக் ராஜனா லேசா நீ பேசான்றியா நானும் இவ்வளவு பேசக்கூடாது என்ன நினைச்சுக்க இப்ப என் தம்பி உட்காந்து ஆடுவேன் பாக்குறீங்களா பாப்பா கை தட்டுக்க எல்லாரும் கை கை சோரா கை தட்டுக்க தம்பி டேய் இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது தம்பி இல்லைன்னா வண்டி எடுத்து கிளம்பிக்கிட்டே இருப்பேன் கோப்படா டேய் ஏன்டா சும்மா இருந்த வண்டியை ஊதி விடுற நான் உட்காந்து ஆரம்பிச்சேன்னாடா டேய் நான் உட்காந்து ஆடினா எப்படி இருக்கும் தெரியுமாடா உனக்கு தம்பி சும்மா எனக்கு டென்ஷன் ஏத்திக்கிட்டு இருக்காத ஏன்னா ஓவரா பேசிக்கிற நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க ஓ திறமை நீ உட்காந்து ஆடுறா வர்றத பாத்துக்கிறோம்டா பிரச்சனைய உட்காந்து ஆடுறது பெரிய விஷயம் இல்லை சரி உட்காந்தா எந்திரிக்கிறதாண்டா சரி என்ன நீ உட்காரு நாங்க வந்து தூக்கி விடுறோம் உன்னைய தூக்கி விட்டுட்டே இந்த நிலைமையில இருக்கேன் மேடையில் நமக்கு பெரிய அவமானம் ஒரு நாடக கலைஞர்களுக்கே அவமானப்படுத்துற மாதிரி போயிட்டேன் தம்பி நீ கொஞ்சம் விளைக்குமா தம்பி நீ உட்காந்து ஆடுறா அப்பா தாடா போடு நித்த நித்த நெல்லிச்சோறு நெய் வடக்கு கத்திரிக்கா அப்படியே உட்காரியா கேக்குறியா இப்பதான் மொச்சப்பாரு வேலை செய்யுது என்ன முடியாது நீ அக்கா நோக்கத்துல இல்லை நீ பேசுற டயலாக் மாதிரியே தெரியும் சரியில்லையே அவங்க உணா முடியாது ஏன்டா என்னே பேசிக்கிட்டு கையிலுக்குள்ளே கைய விடு என்ன அவன் ஏதோ சிந்தனையில இருக்கானே அவன் ஏதோ நெத்த சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா நான் தான் உட்காந்து ஆடிட்டல நீ உட்காரு என்ன அவுட்டு நினைக்க மாட்டானா சிங்கினா சின்ன சின்ன கிண்ணா கிண்ணாவா இவன் கிண்ணாங்கிறேன் அவன் வா போடுங்கிறேன் அவன் பாத்ரூம் வாங்குறேன் ஒண்ணுமே நான் நாடகத்துக்கு வந்தேன்னா எதுக்கு வந்தேன் எனக்கே தெரியல சரி 2 பேரும் சிங்கினா சிங்கி ஆட்டியா